ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதனாலேயே நான் எல்லாத்துக்குமே ஏன் நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னார், நான் என்ன புரிஞ்சுக்காம பேசுகிறேன், நான் சொல்கிற விஷயங்களில் நீ தான் இருக்கிற உண்மையை எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இருக்கிற விஷயங்களை எதுவும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைங்க நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் அதோட இதுங்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, எல்லாமே சரியாகக்கூடிய விஷயமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இதாக தோன்ற விஷயங்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு போக போக எல்லாமே சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சரி பண்ணிக்க முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு எது சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க முடியாது அப்படின்னோடனே, இதுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் வருத்தப்பட வேண்டாம், எல்லாம் கிடைக்கிறது கிடைக்கட்டும், கிடைக்கிற விஷயங்கள கிடச்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்மளுக்கு அதுக்கு மேலே எது ஒரு இதாக இல்லை, போக போக எல்லாம் சரியாக வேண்டிய விஷயமா தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு இதுக்காக அதுக்காக நம்ம ஏன் ஒரு சில விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான், பார்ப்போம், பார்த்துக்கிட்டு அதுக்கு இடையில நம்ம நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற விஷயத்தில் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அதில் பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான இதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் எதையுமே நான் இருந்துக்கலை, எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட வாசி தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, எதையாக இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற தருணத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் கரெக்டாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை தவிர வேறு விஷயங்களில் எதையும் நம்மளால் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதை பற்றி ஒன்றும் பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை. போக போக அதில் நம்மளுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும், எல்லாமே கடந்து போகிறது தான் வாழ்க்கைங்கிறது. அதை கடந்து என்ன ஆகுதோ அதை நம்ம பயண ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்கப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக முடிவெடுக்க வேண்டிய தருணமாக தான் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் சரியாக ஒரு இது இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் சரியான ஒரு விஷயங்கிறது கிடைக்கல, கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடுங்க, அப்போ அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, சில விஷயங்களை நம்ம குழப்பமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன ஏதோ அதை முடிவெடுத்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சரியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியங்கிறது நம்மளுக்கு இருக்காது, வேறு வழி இல்லாமல் அதை செஞ்சால் தான் உண்டு அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்காக நம்ம யாருக்காகவும் குறை சொல்லவோ இல்லை அதில் முடிவெடுக்கிறதுக்கோ நம்ம தயாராக இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. என்ன நடக்குதோ அது நடந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், இதுக்கு எதுக்கு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நாங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படலை, இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இது சரியாக ஒரு இது கிடைக்கணும்ல, அதுதானே நம்ம பார்க்கணும், அதுக்கான ஒரு தருணங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும்